வணக்கம் நண்பர்களே, தீப்ஷாலி கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நம்ம தமிழ் சமையலில் முக்கியமான ஆனா இப்போ கொஞ்சம் மறந்து போயிருக்கோம் ஒரு சூப்பர் ட்ரெடிஷ்னல் ஃபுட் பற்றி தான் பேச போறோம். அதுதான் கொள்ளு. கொள்ளு சாப்பிட்டா உடல் எடை குறையுமா? கொள்ளு சூப் நல்லதா? கொள்ளு ரசம் சளியை குறைக்குமா? இப்படி நிறைய கேள்விகள் உங்களுக்கும் இருக்கும். அப்படின்னா உண்மையிலேயே கொள்ளு என்ன? எப்படி சாப்பிடணும்? யாரெல்லாம் கவனமா இருக்கணும்? இந்த வீடியோல முழுசா பாருங்க, எல்லா தகவலும் தெரிஞ்சுக்கலாம். கொள்ளு என்பது ஒரு பருப்பு வகை தான். இங்கிலீஷ்ல ஆஸ்கிரம்னு சொல்லுவாங்க. இது சிறிய ப்ரௌன் கலர் சீட் மாதிரி தான் இருக்கும். பழமையான காலத்திலிருந்து நம்ம ஊர்ல யூஸ் பண்ணப்பட்டு வர ஒரு சிறந்த பருப்பு தான் இந்த கொள்ளு. கொள்ளுல இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். கொள்ளுல அதிகமா புரோட்டீன் இருக்கு, நார்ச்சத்து இருக்கு, அயன் நல்ல அளவுல இருக்கு, கால்சியம் சிறிய அளவுல இருக்கு, லோ ஃபேட்டும் கூட. இதனால் இது ஒரு பவர்ஃபுல் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுன்னு சொல்லலாம். வெயிட் லாஸுக்கு கொள்ளு எப்படி உதவுதுன்னு பார்க்கலாம். கொள்ளுல அதிக நார்ச்சத்து உள்ளதால நீண்ட நேரம் பசி எடுக்காம இருக்கும். புரோட்டீன் கண்டென்ட் இருப்பதால மசில் ஸ்ட்ரென்த் மெயின்டைன் பண்றதுக்கும் இது உதவி பண்ணுது. லோ கலோரி ஹை சேஃப்டி ஃபுட்டுன்றதால ஆனால் டெய்லி எக்ஸஸாக சாப்பிடக்கூடாது. வீக்லி ஒரு 2-3 தடவை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ட்ரெடிஷ்னலாக கொள்ளு உடலில் உள்ள எக்ஸஸ் ஃபேட்டை ரெடியூஸ் பண்ண உதவி பண்ணுது. கொள்ளு சூப் இல்லைன்னா கொள்ளு தண்ணீர் மிதமான அளவில் எடுத்துக்கலாம். பேலன்ஸு டயட்டும் எக்ஸசைஸும் இருந்தாதான் இதுக்கு ஒரு நல்ல குட் ரிசல்ட் கிடைக்கும். இதில் அதிகமான ஃபைபர் இருக்கு. அதனால இதை நீங்க ஊற வச்சுட்டு நல்லா குக் பண்ணினா ஈஸியாக டைஜஷன் ஆகுறதுக்கு இது ரொம்ப உதவி பண்ணும். நம்ம ஊர்ல சளி இருமல் இப்படிலாம் இருந்தா கொள்ளு ரசம் கொடுப்பாங்க. வார்ம் நேச்சுரல் ஃபுட்டுன்னு சொல்லலாம். ஆனா பாடி ஹீட் அதிகமா இருந்தா அளவாதான் இதை சாப்பிடணும். கொள்ளு எப்படியெல்லாம் நம்ம டிஷ்ஷில் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொள்ளு ரசம் வச்சு சாப்பிடலாம், சூப் பண்ணலாம், கொள்ளு பொடி பண்ணி நீங்கள் சாப்பாட்டில் சுட சுட போட்டு சாப்பிடலாம், கொள்ளு சுண்டல் பண்ணி சாப்பிடலாம், கொள்ளு அடை செய்யலாம். இந்த மாதிரி நல்லா ஊற வச்சு குக் பண்ணினாதான் இது நல்லா சாஃப்டாகவும் உடலுக்கு நல்ல டைஜஷன் ஆகுறதுக்கும் இது உதவி பண்ணுது. ரொம்ப பாடி ஹீட் அதிகமாக ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை மாடரேட் அளவில் கொஞ்சமாக எடுத்துக்கிறது நல்லது. அவ்வளோதாங்க. இன்னைக்கு இந்த கொள்ளு பருப்பை பற்றி நம்ம சில டீட்டெயில் வீடியோஸ் பார்த்தோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு ட்ரெடிஷ்னல் ஹெல்த்தி ஃபுட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தீப்ஷாலி கிச்சனில் இன்னும் பல ஹெல்த்தி ரெசிபிஸ் கொண்டு வரேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.